கடவுள் ஏன் மனிதனாய் வந்தார்? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். காரணம் என்ன? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க பிள்ளைகளைப் போல மனிதன் சாயலாய் அவர் இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சிங்கமாய் வந்திருக்கலாம், ஒரு புலியா வந்திருக்கலாம், ஒரு பீஷ்மனாய் வந்திருக்கலாம், ஒரு பன்னி அவதாரத்தில் வந்திருக்கலாம், ஒரு குரங்கு அவதாரத்தில் வந்திருக்கலாம், ஒரு புலி அவதாரத்தில் வந்திருக்கலாம், ஒரு எலி அவதாரத்தில் வந்திருக்கலாம், ஒரு யானை அவதாரத்தில் வந்திருக்கலாம். ஏன் இயேசு யானை அவதாரத்தில் வரல, புலி அவதாரத்தில் வரல, சிங்க அவதாரத்தில் வரலனா? சிங்கத்துக்கு கஷ்டம் புரியாது, சிங்கத்துக்கு கஷ்டம் புரியாது, யானைக்கு கஷ்டம் புரியாது, நீ வளர்க்கிற நாய்க்கு உன் கஷ்டம் புரியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சக ஒரு மனிதனால் மட்டும்தான் உன் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ள முடியும், உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் என்பது தேவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல. அதனாலதான் இந்த தெய்வம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் உள்ள எந்த மிருகத்தின் தோற்றத்தின் வழியாய் இந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து வரல. உன்னை போல என்னை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் அவர் இந்த பூமியிலே வந்தார். ஏனென்று சொன்னால் அவர் நீ அழும் பொழுது உன்னோடு கூட சேர்ந்து அழுவார், நீ துயரப்படும் பொழுது உன்னோடு கூட சேர்ந்தவர் துயரப்படுவார். ஹல்லேலூயா. உன் கஷ்டம் அவருக்கு புரியும், உன் துக்கம் அவருக்கு தெரியும், உன் கண்ணீர் அவருக்கு தெரியும், உன் வேதனை அவருக்கு புரியும்.